வணக்கம் சார். என்ன சார் பண்ணிக்கிறீங்க? என்ன ஆயிப்போச்சு? மழை பெய்ய பாதம் பருப்பு ஒருத்தர் கொடுத்தா சாப்பாடு கொடுத்தா நீங்க அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம சாப்பிடுறோம், இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, நீங்க கொடுத்ததே சாப்பிடல. பரவாயில்ல வைங்க வைங்க. நம சிவாய நமக. என்ன வீடா உங்களுது? இது ஏன் சாப்பாடு? இது உங்க தம்பி தான் கொடுத்தான். எங்க தம்பி யாரு? உங்க தம்பி தான். இது நான் என்ன பண்ண போறேன்? சாப்பாடு வண்டியில அன்பா கொடுக்குறது. சரி, இப்ப நான் கொடுக்குற அன்பா கொடுக்குற சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? சாப்பிடுங்க, வேணாம் இல்ல. இது என்னது? இது திராட்சை பழம். இது வைங்க வைங்க, என்கிட்ட இருக்குது. வைங்க வைங்க, வாங்க வாங்க. சாமி வாங்க. சின்ன பாப்பா வர ஒரு நிமிஷம் இரு. இந்த உள்ள வர சாமி. நமச்சிவா. என்ன இது? ஐயோ, என்ன பாதாம் பருப்பா? இளமாரந்தா? சரி, இந்த சாப்பாடு யார் சாப்பிடுறது? சரி, நான் சாப்பிட்றேன். இதான் உங்க வீடா? எப்பத்துல இருந்து வந்தீங்க? கொடுத்தனாங்க இன்னில இருந்தானா? வாங்க வாங்க அங்க வாங்க. வேற என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது உள்ள வேற. இந்த சாப்பாடு பண்ண யாரு கொடுக்குறது? இது பாரியா? இந்த சோறு இது வேணாமா? ஏன் சோறு தான் வேணுமா? அம்மா தாயே, சாப்பாடு கொடுறாப்பா. ஹோட்டல் சாப்பாடு, பொரியல், ரசம்லாம் இருக்குது. அந்த சாப்பாடு கூட சாமி. உன் சாப்பாடு கூட நான் வச்சமெல்லாம் உன் சாப்பாட்டை சாப்பிட்டேன். ஆண்டவர் அண்ணாமலையார் படியாண்டாரு. அவர் குத்தாரு. யார்கிட்ட இருந்து கொடுக்கறது? நமச்சிவா. நம்ம பொரியல் அப்பளத்தோட இருக்குது. நீ வீட்டுக்கு எத்து போற? நீ போடா. சரி சாமி, இது யார்கிட்ட கொடுக்குறது? நானா சீனியரா? சீனியர் வெளில போயிருக்காரு. கமலஹாசனா? சீனியர் வெளில போயிருக்காரு. ரசம் இல்ல, கார குழம்பு. வேற என்ன சாமி? மழையில இங்கே பத்துங்கிறீங்களா? சொல்லுங்க. என்னுடைய பிரஸ்டேஜ் எல்லாம் பாதிக்குமே. பிரஸ்டேஜ் பாதிக்குமா? உள்ள மழை பெய்ய பெட்ஷீட் உள்ளதானே வைப்பாங்க, மேல படுக்கி பிளாஸ்டிக் போட்டு அப்படியே அமிங்கி போச்சு. நீங்க அந்த கூடாரங்க அதுல போய் தங்கலாம்ல மழைக்கு. நிறைய சாமியார் வந்து டக்குன்னு கை போட்டுருவாங்க. அமைதி அப்புறம் எங்க போற பயம் சார். எனக்கு கேலி பண்ணுவாங்க. சரி, செட் இருக்குது. அந்த மாதிரி செட் இருக்கிற இடத்துல போய் தங்கலாம்ல. எங்கே தங்க முடியாது. அந்த அண்ணாமலை என்ன இப்படிதான் வாங்கணும்னு சொல்றேன். திமிர் அடக்கத்தை இப்படி பண்றான். உங்களுக்கு என்ன திமிர் இருக்குது? பாவம், உங்களுக்கு போய் எந்த திமிர் இருக்குது? பாவம், நீங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சீங்க? நீங்க முன்ன மாதிரி நல்லா குத்துட்டு திட்டு வாங்கி வந்து அவரா நீங்க தான் சாமி சொல்லணும். 100 ரூபாய் அன்னதானம் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். நான் கொடுக்குறேன். ஒரு பெட்ரோலுக்கா போட்டுங்களேன். தரேன் வாங்க. நீங்க அன்னதானம் பண்றதுக்கு கொடுக்குறீங்களா? நீங்க உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம நான் வச்சு என்ன பண்ண போறேன்? செலவுக்கு இப்போ நீங்க சட்டை வாங்கி போட்டுக்கங்க. சட்டை வாங்கி தரீங்களா? வாங்கி கொடுத்தா இப்பதான் வாங்கி கொடுத்தாரு. நான் வாங்கி கொடுத்தேன். ஒரு சட்டை எங்க நீங்க நேற்று தான் போட்டு ஒருத்தர் கேமரா உங்களை மாதிரியும் எங்க போய் திடீர்னு அரசியல் பண்ணாதீங்க. இளமான் இருட்டும். சரி 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 சரி. இளமான் காமெடி பேச்சிலே காமெடி. அது வடியுது. அதை கொக்கர கோவம். பெரிய தெரியாது. சட்டை வாங்கி வரேன் உங்களுக்கு. நான் செக்குடு என்னுடைய இது செக்குடு. வாவ், ஒன் செக்குடு. சரி, நீங்களா யார்? இந்த புரு அழகியா? புரு அழகி. எங்க பார்த்தாம சிவாஜி கணேசன் குடும்பமா? ஆமா, அவங்க குடும்பம் தான். எனக்கு ஆவே ஆகாது. ஐயோ, அப்ப அவங்க குடும்பம் இல்ல. எங்க அம்மாவை என்ன அப்படி கொடுமை பண்ணு. அவங்க குடும்பம் இல்ல. நானு உங்களுக்கு ஆவறது யாரு? எம்ஜிஆர் ஆகுமா? இருக்குது. பாதாம் பருப்பு பூரா பாதாம் பருப்பு ஏது? ஒரு அண்ணன் குத்தாங்களா? சாப்பிட்டு கொடுங்கன்னு கேட்டேன். பாதாம் பருப்புல எடுத்து குத்துச்சு, இன்னத்து குத்துச்சு. கூட இருக்கட்டும், என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. இளமாறன் சாப்பிட்டு தெம்பா இருக்கட்டும். அப்ப அவரு தெம்பா இருந்தா தானே நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே. மழை வந்துச்சுன்னா நீங்க அந்த செட்டாண்ட போலாமா? நான் இட்டு போய் விட்டுட்டோமா? தண்ணியே இருக்கு. வேற இல்ல, மழையில நனைறீங்களா? ஆமா, நனையில என்ன பண்ண தலையை அந்த தார்பாய் காப்பாத்துச்சா? ஆமா.
ஒரு தாழ்ப்பா கீழே பண்ணா ஒரு தாழ்ப்பா மேலே பண்ணுங்க. ஒரு எவ்வளோ ஒரு கை வந்து எனக்கு தொல்லை பண்ணுறாங்க. உட்காந்துக்கிற அந்த கை வச்சு உடம்புல உட்காந்து எங்கெங்கேயும் வசதி பண்ணி கொடுத்துட்டு என் பக்கத்து மேலே என் உயிரை வெளியே வச்சுட்டு இது ஏறி உட்காந்துருக்கு. சரி பாதுகாப்பா இருங்க. என்ன வேற என்ன அப்புறம்? ஏன் நீங்களா நல்லா அழகா தானே வந்து உங்க அடிக்கிறாங்க யாராவது உங்களை செம்ம அடி அடிக்கிறாங்க. ஏன்டா சாப்பாடு கொடுக்குறீங்க? நீங்க தர்மம் பண்ண அழகா தானே இருக்கணும். ஆமா தர்மம் பண்ணி தானே இருக்கிறோம். டெய்லி தானே குத்துருக்குறோம். பார்த்து தானே இருக்கிறீங்க. ஊர்ல இருக்கிற பிசாசா எல்லாம் ஏறி உக்காந்துது. யாரு மேல? உங்க மேலதான். ஏன் இப்படி பண்ணா எல்லாம் வெளியே வந்துருவாங்க. பத்தியா கார் எல்லாம் தொப்பை உள்ளதான். வேற என்ன சாமி அப்புறம்? வேற வண்டி மேல வேற சேஷா இது ஓடிட்டு இருக்கு. பண்ணா எல்லாம் வெளியே வந்துருவாங்க. இப்படி பண்ணா வெளில வந்துருவாங்களா? இப்படி பண்ணா எல்லாம் வெளியே வந்துருவாங்க. காது மலக்கனா கண்டு தெரியாம வண்டி ஓட்டுறாம அவனை இப்படி பண்ணா நல்லா கண்ணு தெரியுமா? சின்ன சின்ன வித்தெல்லாம் கத்து வச்சுக்கிறீங்க. சொல்லிட்டு எனக்கு கண்ணே சரியா தெரியல. இப்படி பண்ணி சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்ல? குளிச்சுட்டு மறுபடியும் குளிக்கணுமா? 2 பேரும் குளிப்பாங்க. எங்க போய் குளிச்சிங்க? ஆதிபராசக்தி கோயில் இருக்குல்ல, பக்கத்துல குளம் இல்லை, அங்கே போய் குளிப்பேன். சரி துணிமணிலாம் ஈரம் இல்லாம பாத்துக்குங்க. சரி நனையாம பாத்துக்குங்க. சரியா? சாப்பாடு கொடுக்கவே இல்லையா உங்களுக்கு? இருந்தாங்க அன்னதானம் போனால அருணையில காஞ்சி போன மாதிரி இருந்து இந்த பிசு எங்க போறா ஓடி வருது சார். அருணையா? இது இந்த மழை காலம் தானே அங்க இருக்கும். அது வந்து மெட்ராஸ் ஆதமாக வீட்டுல கலாயில அவங்க வீட்டு வழியா அப்புறம் வியாபாரம் பண்ண போயிருந்தேன். இந்த காவால நின்று இந்த அதே அருணை இங்க வருது. அதே அருணை உங்களை தேடி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு போறீங்களா மெட்ராஸ்க்கு? வருது எனக்கு அது நின்னாவே உடம்புலாம். இல்ல உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்க சொன்னாரு ஐயா ஒருத்தர். கொடுங்களேன். இல்ல நாளைக்கு எடுத்துட்டு வரேன். வீட்டுல இருக்கு வாங்கி வச்சுட்டேன் மறந்துட்டேன். ஐயா ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. சிட்ரசன் மாதிரி ஒரு டேப்லெட் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் நான். சரிங்களா? உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாரு அவரு. எனக்கு 75. கரெக்டா சொல்லுங்க சாமி. 75 தான். 75. என்ன வருஷம் பிறந்தீங்க? 11/8/1958. 1958ல பிறந்தா எப்படி 75 வரும்? எவ்வளவு வரும் கணக்கு பண்ணுங்க அப்படியே. 68, 78, 88, 98, 2008, 2018, 60 வயசு ஆகுது. அப்புறம் 75ன்றீங்க? தலையத்து செல்லு சீக்கிரம் போய் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படிலாம் சொல்லுங்கிறீங்க? மனசு அமைதி இல்லாதச்சு. வெள்ளைக்காரி 3 பேர் வராங்க சார். நேற்று வரேன் பிரெஞ்சு நாட்டுக்கு போன சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குதுங்க சார். பிரெஞ்சுக்கு போ அப்புறம் மறுபடியும் வந்து பிரெஞ்சு நாட்டுக்கு போகல என்ன ஏமாற்றி சாப்பிட்றேன். அப்புறம் உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இந்த பொம்பளை இங்கிலீஷ்க்கு அடியே தெரியல ஏமாற்றி சாப்பிட்றேன் இல்லாமா கேட்டேன்னு மணி பொண்டாட்டி சொன்னேன் இல்லாம ஏமாற்றி சாப்பிட்றீங்க வா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அடி இவ்வளோ இங்கிலீஷ் காட்டிட்டு எங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு சாமியார் கிட்டலாம் ஏன் போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுற போய் சேர்ந்து வரீங்களா? என்ன போய் முதியோர் இல்லத்துல நான் பூமியில இல்ல லோகம் சாவித்திரி பாட்டி ஒன்னா ஆத்மா லோகம். இல்ல இங்க இருந்து கஷ்டப்படுறீங்களே அதுக்காக சொல்றேன். எங்களை பத்தியே கவலைப்படுறல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு அங்க வந்தேன். எங்க வந்தீங்க? அந்த உங்க ஊருக்கு வந்தேன் சார். அப்படிங்களா? வந்தேன். எங்க ஊருக்கு வந்தீங்க, எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போல பாம்பு கட்டிச்சு சார். யாரா? என்னதான் எப்பா? நேற்று நைட் தூக்கி இருந்த பாம்பு முன்னே கட்டிச்சு. ஐயோ நம்பிச்சு தாங்க சொஞ்சினே இருந்தேன். டாக்டர் கிட்ட போட்டு அவன் பாட்டி இங்க இந்த மாத்திரை கேட்கறான் பாட்டி இந்த மாத்திரை கேட்கறான் பாட்டி. இப்ப பாட்டி ஏன் டாக்டர் பாம்பு எங்க கட்சிச்சு? இங்க பிட்டோஸ்ல அப்படிதான் மாத்திரை கொடுங்க அரிப்புக்கு தரமாட்டேன்றாங்க. ஊர்ல இருக்கிறவங்கலாம் கேட்கறான் சார். அவனே டாக்டர் இல்ல போது ரத்த தானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரத்தம் எடுத்தா உள்ள ரத்தத்தை எல்லாம் எடுத்து அது இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது வச்சுக்கினா சார். மாத்திரையே தரல. அரிக்குது. ஆனா உடம்பு ஃபுல்லா அரிக்குது உங்களுக்கு. ஆமா. நீங்க இந்த டிஷர்ட் கைதுங்க இந்த டிஷர்ட்டை மாத்த சொன்னேன் மாத்தினீங்களா? ஏன் இதையே தான் போட்டுக்கிறீங்க? துவைச்சு போடு வேற இல்லையே. திடீர்னு பவுடர் போட்டு துவைக்கிறீங்களா அப்படியே போடுறீங்களா? பவுடர் போட்டு துவைப்பேன். அந்த இன்னொரு டிஷர்ட் இருக்குது அது போட்டு சுத்தமா இருக்கும் பாதி. இப்படி நாளைக்கு துணி வாங்கி வரேன், சட்டை வாங்கி வரேன். நிறைய சட்டை எடுத்துன்னு வாங்க. ஆனா பையில தூக்கி சுத்தம் இல்ல சார். பத்திரமா மழையில இப்ப நனையாம வச்சுக்கணும். நீங்க மாத்திரை செப்டி ஆகாம இருக்குது ஒரு மாத்திரை. இல்ல நாளைக்கு எடுத்துட்டு வரேன். எல்லா மாத்திரையும் கொடுக்கு. இந்த மாத்திரை எடுத்துன்னு வரல, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். போய் சேர்ந்துடும் பாது. மாத்திரை இன்னும் டாக்டர் கிட்ட போய் டாக்டர் வாங்க வந்து பாருங்களேன் சாப்பாடு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேயெல்லாம் சாப்பாடுல உட்காந்துரும். ஏதோ செப்டி ஆகாம ஒரு மாத்திரை நீங்க கொடுப்பீங்க. உங்க கை ராசி சார் அந்த மாத்திரை நல்லா உடம்பு நல்லா ஆகுது. அப்படியா? ஏதோ 2 கொடுங்களேன். கொடுங்க. நீங்களும் அந்த டாக்டர் மாதிரி போய் யாரையோ கான்டாக்ட் பண்றாரு. இல்ல சொல்றத கேளுங்க. என் பேரு வந்து சைதாப்பேட்டை நிம்மி. எங்க அண்ணன் பேரு வந்து விசு. என் அக்கா பேரு வந்து குமாரி. இன்னொரு அக்கா பேரு வந்து சசி. இன்னொரு தம்பி பேரு வந்து ஸ்ரீதர். மாமிஷன் வச்சு ஓட்டி நேர்ம தலை பக்கத்துலயே இருக்குது. ஐயோ எப்படி கூட பயமாட்டாங்க. அப்படி திரும்பி அவங்க வீட்டு
மொத்தத்துல காமன்ல வரும். அது பஜ்ஜி வாய் வச்சு என்ன தண்ணி இப்படிதான் இருந்தியா அப்படி இப்படின்னு அந்த உள்ள இந்த காலை வச்சு நிற்பான்ப்பா. யாரும் சொல்லி யாருமா நான் அந்த ஊருக்கு வர முடியாது, வெளியிலாம் நான் சுத்த முடியாது, நீ எனக்கு பதிலாக அந்த ஊருக்கு போறியா, அதுக்குன்னா மாமா நான் போகிறேன், கவலைப்படாதீங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி வர பார்த்துக்கன்னு அது அவர் தான் என்னை இங்கே அமிச்சாரு. அவர் தான் இங்கே அமிச்சாரு. என்னால் வர முடியாது, தூக்கி வச்சு நம்ம ஜுரம் வரும், நான் போயிட்டு வரேன் மாமா, நீ கவலை. உடம்புல ஜுரம் இல்ல? யாருக்கு? தலைவலி ஜுரம் அவனுக்கு வந்துடும் போது பேச 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 ஜுரம் வந்துடும் போது. தாமோதர்னு பேரு, எங்க அத்தை பேரு குப்பம்மா. குப்பம்மாவா? இந்த பிடிங்க நான் வரேன். ஐயன் டீ போட்டு மனசு அசோக் மாதிரி தான் கொடுத்தான். இது யாரு கொடுக்கட்டும்? நான் யாருன்னா கொடுத்துட்டுமா? யாருன்னா கொடுத்து அதுங்க அதுங்க கொடு, நீங்களே கொடுங்க. கொடுத்து அது என்னத்துக்கு நம்மளுக்கே திருப்பி வச்சுருவாங்க வியாதி. வாமா சாப்பாடு வாங்கிக்கம்மா. கொடுத்துட்டுமா? கொடுக்கட்டுமா? இந்தாங்க ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவீங்களே. இந்தாங்க ஊரகா குழம்போட கொடுத்துரு. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்கம்மா. ஒரு சாப்பாடே இருக்குதுமா, பொரியல் கிரியல் அது எல்லாமே இருக்குது. யாரையும் கூப்பிடாதீங்கம்மா. ஏம்மா வாங்க வாங்க. ஜுரம் வந்தா மட்டும் இதை போடுங்க, தலை வலிச்சா மட்டும் இதை போடுங்க, சரியா? ஏதோ வர எனர்ஜி வருது இல்ல? எங்க யாருன்னே தான் உங்க மாதிரி குழந்தை மாதிரி தான் இருக்கிறேன். சின்ன வயசு தானே டயர்டாச்சு உடம்பு. நீ ரமணா பாட்டிமா எப்படி இருக்கிறீங்க? நமச்சிவாய நமக. என்ன பௌர்ணமி நேற்று நிறைய ரசிகர்கள் இருந்தாங்களா உங்களுக்கு? ஆமா சரி சரி, மழை வேலை வரல. விடுங்க, ஒரு நாள் நம்ம கார் எடுத்து எல்லாரும் வீட்டுக்கும் போலாம். சரி 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 பாட்டிமா, சரி பாட்டிமா, சரி பாட்டிமா. சிவா சிவாய நமக. ஒரு வெள்ளை சாப்பாடு மட்டுமா? ஏன் தாத்தா முடியலையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சரி தாத்தா, போயிட்டா தாத்தா. என்ன ஐயா ஏதோ சிந்தனையிலே இருக்கிறீங்க போல இருக்கு. இன்னைக்கு இல்ல பௌர்ணமி தான் முடிஞ்சிச்சா? சரி சரி சரி. ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா? ஓம் நம சிவாய. அப்படியா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். சரி, உன் பேரு நான் ரொம்ப நாளா கேட்கணும். பேரா? அந்த காலத்துல சுதந்திரம் வாங்காத பண்ணிட்டு சுதந்திரம் வெள்ளக்காரங்கிட்ட சுதந்திரம் வாங்காத பண்ணிட்டு 1915 பிறந்துட்டோம். அதனால மண்ணுன்னு வச்சுட்டாங்க. ஓ 1915 பிறந்ததால மண்ணுன்றதால பேர் வைக்க தெரியாது, ராசி பலன் தெரியாது சார். மண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக மண்ணுன்னு வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்டாங்க. சரி, அதான் மண்ணை காப்பாத்திட்டேன். அதான் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி. சரி, கால் சரியாயிடுச்சா? நேற்று 10 பேர் இன்னைக்கு எடுக்குது. சூப்பரா இருக்கு தாத்தா. சரி, போயிட்டோமா? இல்ல, அண்ணாமலையார் சீர் பண்றது அண்ணாமலை, எல்லாமே அண்ணாமலையார் தான். நான் கட்டு தழைய வச்சு அது மாதிரி நல்லா ஆயிடும். சரி தாத்தா. நமச்சிவாய் நமச்சிவாய். வரட்டுங்களா? போயிட்டு வரோம். சிவாய நமக. வாமா. டான்ஸ் மாஸ்டர் தான் நீ? ஆடுவேன். எங்க ஆடுன? எங்க ஏன் ஆடுறதே இல்ல? டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவேன். ஆடுவேன். பௌர்ணமி நேத்து நல்லா கலெக்ஷனா? மழை வந்து கத்துருச்சு. அட கடவுளே. 100 ரூபாய். 300. ஓஹோ, இந்த மாசம் பூரா ஓட்டிடுவியா? பீடி பிடிக்கிறதுனா? பீடிலாம் ஜோரா அடிப்பேன். புயல? ஓ, புயலுக்கே சரியா போடுமே அது. ஓம் நமச்சிவாய நமக. சரி, போயிட்டுமா? சாப்பிடு. என்ன சாப்பாடு கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கும் எல்லாரும். என்ன ரைட்டா? நீ என்ன உனக்கு கலெக்ஷன் வந்துச்சா இல்லையா? புயல பாக்கெட்லயே வச்சுன்னு சொல்ற. அதான் உயிரா? சரி,
அம்மா நல்லா இருக்கிறியம்மா? நமச்சிவாய நமக. இது ரொம்ப நாள் ஆளை காணோம். சரி, உடம்பு பரவாயில்லையா? சரி, வந்துமா? போயிட்டு நாகேஷ் சாப்பிட்டியா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ஐயா பௌர்ணமி எப்படி போச்சு? ஓம் நம சிவாய நமக. எவ்வளோ நேரமா உட்காந்துக்கிறீங்க? ஒரு 12 மணிக்கு தான் வந்துடுவேன். சரி சரி சரி. 11:30லேருந்து 12 மணிக்குள்ள வந்துடுவேன். நைட்டுக்குமா? வெளியே போக முடியாது. சரி ஐயா சரி. நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும். ஓ ஆனந்தகுமார். சரி ஆனந்தகுமார் சாப்பிட்டீங்களா? எப்போ சாப்பிட்டா? இப்போ அந்த இது வள்ளலார்ல சாப்பிட்டு தான் வந்தேன். சரி ஆனந்தகுமாரா? சரி சரி கண்டிப்பா கூப்பிடுறேன். ஓகே. வேற என்னங்க ஐயா? என்ன அப்படி இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். நேற்று வரல தெரியும். நான் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ நேற்று வந்து நேற்று சாப்பாடு வேற நிறைய இல்லை. திரும்பி கண்ணமடம் ஆகிட்டு சாப்பாடு அந்த மாதிரி அம்மா சாப்பாடு கொடுத்தா என்ன அவருக்கு அன்னதானம். ஆமா மற்ற நாள்லாம் இருக்குது இல்லை ஐயா, மற்ற நாள்லாம் இருக்குது இல்லை. ஏன் அந்த மக்கள் வந்து அந்த பௌர்ணமியில தான் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. பக்கத்துல அது வசூல் பண்றானுங்க இல்ல. பௌர்ணமி அன்னதானம் வசூல் பண்றாங்கல்ல. வசூல் பண்ணது சாப்பாடா கொடுத்து பசி கொடுக்கணும்னு வசூல் பண்ணல. யாருமே பசி கொடுக்கணும்னு வசூல் பண்ணல. சும்மா தண்ணியில போட்டு எதோ தானா ஏனோ அதை நித்யானந்த காலையில இருந்து ஆரம்பிச்சு கொடுக்குறான். அப்புறம் பக்கத்துல அப்புறம் இந்த லைன்ல கணக்கு காமிச்சிடணும். ஜனங்களும் வந்து இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குதா, இந்த இடத்துல நல்லா இருக்குதா, இது வாங்கி 2 வாங்கி போறது. மாசம் ஃபுல்லா உட்காந்து காலையில இருந்து உட்காந்து அன்னதானம் போடுற பில்லை வச்சு ரோடு இது வச்சுன்னு வசூல் பண்ணிடுறாங்க. ஓஹோ பௌர்ணமியில அன்னதானம்னா தினம் அன்னதானம். பௌர்ணமி இல்லாம அன்னதானம் போடுறேன்னு பௌர்ணமி அன்னதானம் போடுறேன்னு அது வசூல் பண்றாங்க. ஒரு ருத்ராட்சம் 18 சித்தர் ஒரு ருத்ராட்சம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அது போட்டு அது ஒண்ணு என்னென்னவோ பண்ணிட்டு நமக்கு. ஆனா இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையார் டெய்லியும் காமிச்சுக்கிறோம். நம்ம போடுற சாப்பாடு டெய்லியும் காமிச்சுக்கிறோம். நீங்க பாத்துக்கங்க, கொடுக்குற காசுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். ஆமா ஆடிய பாதனே அம்பக. சரிங்க சரிங்க சரிங்க. நமச்சிவாய சாப்பிடுங்க. சிவாய சிவாய சிவாய. ஓம் நம சிவாய நம. 2 வேளை சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்றேன். சாப்பாடு மாரிக்கிறீங்க. சாப்பாடை எப்படி போட்டு போய்க்கிறாங்க பாருங்க. ஒரு அரிசியும் விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைய வச்சு பொதுமக்களை தான் சொல்றேன் நானு. நேற்று பௌர்ணமிக்கு அன்னதானத்தை அள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வாய் சாப்பிட்டு விட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஐயோ என்ன ஆராய்ச்சி பண்றாரு பாருங்க. சரி 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 இந்த குழம்பு தான் பாவக்காய் கார குழம்பு. தள்ளுங்க. ஓம் நமச்சி. எங்க தண்ணி கேன் தாத்தா இன்னும் வரலையா? பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாரா? எந்த இடத்துல பிரான்ச் இப்ப? ஓ அங்க. சரி. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. தாத்தா வண்டி வருதா பாத்து வா தாத்தா. அவர் கேட்கவே மாட்டாரு. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் கொண்டு வரேன். அவர் மாட்டு வந்துனே இருப்பாரு. இந்த சொல்றீங்களா அது வண்டி வந்துனே இருக்காங்க பாருங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி வண்டி ஸ்டாப் ஆகாது, இங்க வந்துடும். ஆமா இன்னைக்கு நான் ஒரு நாள் வந்துட்டு மைண்ட்ல உட்கார வச்சு இருப்பாரு. மற்ற நாள்ல நம்ம என்னதான் கத்தினாலும் சரி. இப்ப பாரு ஏன் தாத்தா வந்த பாரு நான் என்ன கேக்குறேன், ஏன் தாத்தா அங்க இருந்து வரேன்னு கேக்குறேன். அவர் என்ன பதில் சொல்லுவாரு, நல்லா இருக்கிறேன்னு. நல்லா இருக்கிறது ஜோறு கொடுக்குறாரு. அங்க உட்கார்ந்தா நாங்க கொண்டு நல்லா இருக்கிறதா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அங்கேயே இருக்குன்னு சொல்றேன். சொல்றது காதுல வாங்குறியா இல்லையானே தெரியல. வண்டி வருது அங்கே இருந்தா சொல்றோம். நாங்க யாராச்சும் வாங்கி கொடுத்துருவோம், ஒன்னும் கவலைப்படானா. அங்கேயே இருக்கிறியா அதுக்கு மேல? ரைட்டு விடு. அதெல்லாம் கேட்க மாட்டார். கேட்கவே மாட்டார். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. பார்த்து வண்டி வருது. ஐயோ
நீங்க 2 பேருமே ஒருத்தர் பிடிக்கிறீங்களே தவிர வண்டி வரத்தை பார்க்கல. ஓம் நமச்சிவாய நமக. மழை வேற வந்து நேக்குது இல்ல, பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்களும். நான் உடம்பு சரியில்லையா? நைட்டு போய் கூப்பிடுவோம்டா. ஏன் பெஞ்சில் உட்காந்து ஏன் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அண்ணாமலை என்ன சித்திரப்படுறது பண்ணிட்டேன். இந்த கோவிலில் என்ன கூட கோவிலில் கூட லாக் பண்ணிடுவாங்க, விட மாட்டாங்க. வெளில விட மாட்டாங்க. அந்த இடம் ஐயா அது திறந்து தானே ஐயா நான் பௌர்ணமியில் இருக்குன்னாங்க. அவங்க அதிகாரிகள்லாம் வந்து சொல்லிட்டாங்க, சாதுக்கள் யாரும் உள்ள போகிறது அவங்க என்ன பௌர்ணமிக்கு யார் வந்து தங்குறதுன்னு அந்த இது நடைபாதை பயணிகள் வந்து தங்குவாங்க. அவங்ககிட்ட மாசத்துல ஒரு வாட்டி வரவங்க நல்லா தங்கிட்டு போயிடலாம், தங்குவாங்க. கூட ஒயிட் ரைஸ் கொடுங்க 2. அண்ணாமலையாருக்கு தான் சமர்ப்பணம் இல்லை, ஒரு ஒயிட் ரைஸ் கொடு. எல்லாரும் இப்படியே மழையில் நினைஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க போட்டு இதெல்லாம் பாயெல்லாம். எல்லாரையும் தண்டிக்கிறது நியாயமா? அது தண்டிக்கிட்டேன். அவர் எத்தனை என்னை சித்திரப்படுறத பண்ணிட்டோம். இப்படிதான் பண்ணிருக்கோம். நீங்க ஏன் போய் வீங்கி போச்சு. அவர் என்ன சித்திர பண்றாரு பண்ணட்டும். நமச்சிவாய. இதே அந்த 2 இது பார்த்துனுக்கிறேன் நானும். என்ன அது ஸ்டைலா? சைடு இல்லை சொம்பு, கொம்பு கொம்பு நீங்களே வர வச்சிட்டீங்களா? ஜெர்மன் இருக்கிற நமச்சிவாய நமச்சிவாய. நிறைய பேர் கேட்டாங்க. சரி சரி சரி. நேற்று ஒருத்தர் தொட்டு கூட பார்த்தாங்க. சாமி இது ரீலா வருதா இல்லையா? இது அண்ணாமலை ஆமாம் ரியலாக தான் வருது. நானும் தான் பார்த்தேன். நமச்சிவாய் நமச்சிவாய். மழை வருது கொஞ்சம், ஆனால் திறந்து விடலாம், என்ன இது பண்ணி விடலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அரசாங்கம். ஒண்ணா நமச்சிவாய். ஒரு சாப்பாடு கொடுத்துரு. சிவாய நமக்கு போயிட்டு வாங்க. ஐயா வட்டுங்களா? தார்ப்பா எதனா போய் தின்னு பண்ணலாம்ல? தாத்தா திருச்செந்தூர் தாத்தா வா. வர ஓம் நமச்சிவாய நமக. தனபால நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. ஏன் தாத்தா அப்படி ஈரமா வர? ஏற்கனவே மழை பெஞ்சுங்குது, குளிரா இருக்குது. உடம்பு இப்போ பத்துட்டுனா யார் பார்த்துப்பாங்க உன்ன? சொல்லு, யார் பார்த்துப்பாங்க உன்ன? நான் தாத்தா நீங்க தொடிச்சிட்டு குடிச்சிட்டு வரலாம்ல. மழை வேற, மழை வந்துனே இருக்குதா? எங்க தான் வந்துருந்தீங்க மழையில? சாமி இது இங்க கொஞ்ச நேரம் படுத்துவாங்க, டாப் இறக்குவாங்க, எல்லாம் டாப்புக்குள்ள படுத்துக்க தான் சாமி. டாப்பு கூட இங்க கிடையாது, சும்மா இப்படி போயிடுங்க, அந்த சைடு போயிடுங்க, மேல போத்துக்க வேண்டாம். வேற வழி எங்க போய் உட்காருவீங்க? கோயிலும் திறந்து விட மாட்டாங்க. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா அதுவும் அந்த சைடு அதையும் உட்காராதுன்ட்டாங்க நேற்று. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோன்னு சொல்லி இந்த ஈரத்தில் மழை காலம் சாமி, இதுக்கு மேலே மழை காலம், சரியான மழை காலம். இதுக்கு மேலே அண்ணாமலையார் தான் முடிவு எடுக்கணும். மழை போட்டு கேட்டேன்னு வாங்கி வர சாமி, வாங்கி வர கட்டுமா? மழை கொட்டலாம் இருக்குதுல்ல உங்ககிட்ட? இருக்குங்க ஐயா. சரி வாங்கி வர வரட்டுங்களா? வாங்க. எழுப்புங்க, வருவாரு. தாத்தா எங்க ரொம்ப நாள் ஆள காணோம்? சிவாய நமக்கு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சல சிவாய நமக. அப்படின்னா ஒன்லி ஒன். நமச்சிவாய ஹரோஹரம். நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருங்க. லைன்ல வா போ. நமச்சிவாய நமக. வாங்க. ஒன்று போய்
ஒன்று போதுமா? எனக்கு ஒன்று போதும். சரி சாப்பிடுங்க. பிடிச்சிங்க 2 பேரும். ஒன்று குத்துரு. சிவாய நமக. நமச்சிவாய நமக. பார்த்து நமச்சிவாயம். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வீட்டுக்கே போக மாட்டியா? செட்டில் ஆயிட்டியா கிரிவல பாத்தீங்கன்னா? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்ன சித்தரு கித்தருன்னு அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிக்கினியா? போயிட்டு வரியா? போய் 6 மணிக்கெல்லாம் வந்து 6 மணிக்கு ஓ, காலையில 6 மணி, நைட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். போயிட்டு காலைல 6 மணிக்கு இங்க டியூட்டி. ஓஹோ. சாப்பிட்டேன்னா கிளம்பிடுவேன். சாப்பிட்ட நைட் சாப்பாடும் இங்கே டைம் பார்த்துன்னே இருப்பேன். போய் அங்க வீட்டுல தூங்கிறது. டீ இங்க. அதான் நல்லா பேசுறியா? பேசுறேன். ஏய் நல்லா தானே பேசுறாரு. ஓ டோன்னா டீன்னா. ஓ பேசியா? பேசு. டீ எங்க இருக்குது? எந்த இடத்துல? டீ வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் 10 கத்து. காலையில 6 மணிக்கு வந்துடுறது. குளிச்சுட்டு வரையா? அப்படியே வந்துடுறியா? குளிச்சுட்டு தான் வர. ஏன் ஒரே ட்ரெஸ்ஸே போட்டுனுக்கிறா? வேற ட்ரெஸ் இல்ல. வீட்டுக்கு போறியா? வீட்டுல துணியே இல்லையா உனக்கு? அம்மா பாக்குறாங்களா? யாருக்கு தப்பாக்குறாரா? யாருமே இல்ல. யார் வீட்டுல தூங்குறா? உங்க வீட்டுல நீ மட்டும் தனியா இருக்கிற. பாரு, இவருக்கு சட்டம் வாங்கி தரத்துக்கு பேசல. எதனா ஒண்ணு கேட்க கூடாது. சரி போயிட்டா போ. ஆடிய பாதனே அம்பலவானனே. ஐயா அப்படித்தானே? ஐயா ஆடிய பாதம் தானே அம்பலவானன்? அப்படித்தானே? ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலீஸ்வராய நமக. நாங்க ஐயா ஓம் நம சிவாய. ஏன் எங்கேயும் போறது இப்பெல்லாம்? எங்கேயும் போறது இல்ல. நல்லா விபூதி ஆயிட்டோம். நல்ல விபூதி பட்டெல்லாம் போட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க அமைதியா. ஆமா, அதுக்கு நேரங்காலம் வரல. சரி. கோயில்காரங்க வந்து தூக்கம் வாங்கிட்டு எப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்ய? கஷ்டமா இருக்கும். தியானம் பண்றதுல பாதி இதுல கலையக்கூடாது. பூஜை கலையக்கூடாது. அது செமக்கிறது இருக்கு, கஷ்டமா இருக்கும். சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. கரெக்ட் தாங்க. கொஞ்சம் பொறுத்து செய்வோம். சரி. நேற்று உங்களை தெரிஞ்சவங்க ஒருத்தன் பார்த்தாங்களா? காசு கொடுத்தாங்களா? மலை சுத்த வந்தவங்க? தெரியலையா? நான் படுத்துட்டீங்களா? சரி. ஏன் பௌர்ணமி எதுவா? வேண்டாம். போதும். இதுக்கு மேல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தா போதும். சரி. என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் கிடையாது. பேஸ்ட் பிரஷ் அந்த மாதிரி வாங்குறது, அவசரத்துக்கு எதனா செலவுக்கு வாங்குறது, டீ குடிக்கிறதுக்கு காசு, அது மாதிரி இதெல்லாம் வேணாமா? டீ வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சாப்பாடு இருந்தா போதும். சரி. நமச்சிவாய. கரெக்டு தான் தாத்தா. நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய நமக. பழைய பேட்டரி, பழைய டிவிலாம் வாங்குறாங்களா? பழைய டிவி கம்பெனிகள் இருக்கும். தூக்கி போட்டுட்டு முதல்ல போனேன். எவ்வளவு கொடுப்பாங்க ஒண்ணு வித்தா? எவ்வளவு கொடுத்தாலும் வித்து நீ ஏத்துக்க, பாக்கெட் போடுவேன். நானே ஏத்துட்டுமா? ஏன் தாத்தா? போடுறேன் அதில் தான். நீ தானே சரி வரட்டுமா? போயிட்டு வரோம். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்துக்கிற பொழுது என்ன பண்றது? பௌர்ணமி கலெக்ஷன் கொடுத்தாங்களா? ஒரு 10 பைசா என்ன சொல்றா? நான் தான் கூண்டுல உட்காந்து. ஏன் போய் கூண்டுல போய் உட்கார கலெக்ஷன் பண்ணாம? வேணாம். அப்புறம் செலவுக்குள்ள என்ன பண்ணுவ? கிட்ட யாரா வந்தா கொடுக்குறாங்க. ஓ, உங்ககிட்ட வந்தா தான் கொடுக்குறாங்க. அது கூட வாங்கி எதுமுறாங்க. அது யார் எதுவும் பார்த்த? அதான் வாங்குறவங்க எதுமுறாங்க. சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரோம். வர வாயா போலாம். என் கூட்டி தான் போலாம். நாளைக்கு போலாம். சரி. நாளைக்கு எந்த டைமுக்கு வரேன்னு சொல்லி நான் டைம் கூட்டின்னு போயிடுறேன். அப்புறம் நிமிஷம்லாம் கூட கேட்பேன். அப்புறம் செகண்ட்லாம் கூட கேட்பேன். பாக்குறது அதெல்லாம் பாய வேண்டிய வாட்ச் கட்டிக்கிறியா? வேண்டாம். எனக்கு எவ்வளவு வாட்ச் இருக்குது. அது ஊர்ல இருக்குது. அது எப்போ வரப்போகுது? இப்ப ஊர்ல இல்ல, எங்கெங்கயோ நாட்டுங்கள் இருக்குது. அது வந்து எல்லா நாட்டுலயும் இருக்குதா? சரி போயிட்டு வரட்டுமா? பாய்.
வாங்கிக்கோ நைனா. வாங்கிக்கோ அக்கா. எல்னி அக்கா. சரி சாமி. சரி வாங்கிக்கோ அக்கா. சொல்லி அக்கா. என்னது? எலுமிச்சு பழமா? வரவிரு. அள்ளி எத்தனை வாயா? இந்த சோடா விற்கிறதுக்கா? இந்த லெமன் சோடா விற்கிறதுக்கா? ஏன் அம்மா மீந்து போச்சா? ஐயா 30 கேஸா வித்துச்சியா? சொல்றியா? சரி குண்டு மாதிரி இது எல்லாமே. அவர் நான் வாங்கல பையன் வாங்கி வந்தார். நான் இந்த மாதிரி வாங்கவே மாட்டேன். ஆனா சாரம் வருது. என்ன சாரம் வருது? பயத்தை பார்த்தா தெரியும். இல்ல பாப்பா சாரம் வருது பாரு. இந்த கண்ணுல புஞ்சி விடு. பாரு பாப்பா. சித்தர் கண்ணுல புஞ்சி விடு. பாரு இங்க பாரு. சாரம் வருது பாப்பா. பயத்தை வேல் மகர வந்தால. ஏத்து போ. ஏல எண்ணி கொடுங்க. எண்ணி கொடு எனக்கு. இந்தாக்கா. தண்ணி வேணா வைக்கறேனா. வையா பாப்பா. வைக்கா பிடிக்கா. வையா சும்மா அங்க கூட பிடிக்கா. வைப்பா. பிடிக்கா. இந்தாக்கா. இப்பா அருவா பாத்து வீசு. எப்பா உனக்கு இந்த பிடிக்கா. காசு பிடிக்கா. உன்னை சா வச்சிருவேன். காசு அவங்க வாங்குறாங்க. நீ எது வாங்குற? ஓ அவங்களுக்கு சப்ஜெக்டா நீ? இந்தா குத்துற மாதிரிக்கா. ஓம் சிவா சமர்ப்பணம். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய ஐயா. சகல செல்வங்குடல் வளருக. நமச்சிவாய. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கும். அன்னதானம் கொடுத்தவங்க புகழ் தான். நேற்று பூரா பௌர்ணமி பூரா என்கிட்ட வந்தவங்க பூரா ஒன் டேபிள் உங்களை பார்த்தேன். நல்லா இருக்கு ஐயா. அப்படிங்களா? ரொம்ப நல்லா சிறப்பாக செய்வாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்படிலாம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்களா வந்து அந்த அன்பை இன்னைக்கும் அந்த 2 வருஷமா குறையாம. நான் உங்க மேல வச்சது 2 வருஷத்துக்கு ஆயிரம் உங்களை நான் அதை பேசியிருப்பேன். கண்டிப்பா பேச மாட்டீங்க. அதே மாதிரி இந்த சேனல் நிறைய வந்து நேற்று கேட்டாங்க. ஐயோ புல்லு கூட்டா. நான் மொதல் அங்கதான் உட்காருவேன். ஓட்டு அமுக்குறாங்க. அமுக்குறது இல்லாம இங்கிட்டு என்ன 1000 தாம்பா இங்கிட்டு சாமி எனக்கு வைங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா வயசானவங்க முன்னாடி போட்டு அமுக்கிடுவாங்க போல இருக்கு. நேற்று இங்கேயே உட்காந்துக்கிட்டேன். தொந்தரவு இல்லை. அன்பை நம்ப கொட்டுறாங்க. அன்பை வாரி வரைக்கிறாங்க. அப்புறம் உங்களை வந்து நிறைய சேனல் உண்மையில சரிங்க. நீங்க சிறப்பா பார்க்கணும்னா இன்னும் நிறைய சேனல் இருக்கு பாருங்க. ஒரு ஆள் வந்தாரு. சாமி உங்களோட ஆன்மீகத்தை பத்தி பேசணும்னாரு. உங்க வீடியோ பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. சரிங்க ஐயா. அப்படியா? ஒரு நாளைக்கு பௌர்ணமி இல்லாத நாள் வா. இங்க ஏற்கனவே போலீஸ் டபுள் கூட்டம் வந்து இங்க 10 பேர் நிக்கிறத பார்த்தா ரோட்ல போற வந்து இங்க நின்னுக்குவேன். சரி. அப்புறம் போலீஸ்கார வந்து எனக்கும் சேர்ந்து அப்போ வைப்பான். சரிங்க. போயிட்டு வா. பௌர்ணமி இல்லாத நாள் வா. உனக்கு என்ன விளக்கம் கேட்கறியோ சொல்றேன். சரிங்க ஐயா. சரிங்க. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி. வரட்டுங்களா ஐயா? நமச்சிவாய். வரேன் ஐயா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. தாத்தா ஓம் நம சிவாய. எப்படி தாத்தா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். பௌர்ணமி எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா பறந்து ஓடி போச்சு. எங்க ஓட அந்த பறந்து போய்க்குது அங்க மேல. சீக்கிரம் போய் கூட்டினாங்க. நம சிவாய. சாமி வணக்கம் சாமி. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. பௌர்ணமிக்கு சாமி பௌர்ணமிக்கு நான் இங்கேயே வந்துட்டேன். இங்கே வந்துட்டீங்களா? அது வந்து மக்கள் எல்லாரும் அங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி தெரியும் அவங்களுக்கு? தெரியாது. ஏன்னா வீடியோவே நம்ம இன்னும் டிஸ்ப்ளே பண்ணல. அந்த விஷயத்துல நான் வந்துட்டு நான் யோசிக்கிறது இல்ல. சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆமாம் ஐயா. லேட் டைம் 2:00 ஆயிடுச்சு. ஆமா சாமி. அப்ப நம்ம கண்டினியூ வரேன். போயிட்டு வரேன் சாமி. வாங்க ஐயா. தயிர் சாதம் இல்லை. காரக்குழம்பு, வெள்ளை சாதம். 1 போதுமா 2? சரி. ஓம் நமச்சிவாய நமக. பட்டினத்தார் 2 தரேன். ரெண்டுமே வெள்ளை சாப்பாடா? பீட்ரூட். சரி ஐயா. நமச்சிவாய நமக. போயிட்டுமா? சிவார்ப்பணம். யாரு கொடுட்டுமா?
கேளுங்க வாங்க வாங்க என்னாச்சு உதரல வீங்கி போகுதா எங்க போய் இருந்தீங்க நமக்கு வாங்க புட்டுசாமிக்கு வேணுமாம்மா ஒன்றா ரெண்டா எப்படி கூட மாமூல் படி தருங்க மாமூல் படி தானா சரி சரி படி நமச்சிவா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க பத்திரமா போயிட்டாங்க போயிட்டு வாங்க சிவானு மக சரிங்க என்னது சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு ஆபீசர் தமிழ்நாடு அரசுன்னு போட்டுக்கு வண்டியில் இவர் வாங்க போனார் போட்டோம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தட்டி விட்டான் வாங்க விடாம ஏன் தெரியல சாப்பாடு கொடுக்குறீங்க திருவிழா பாதையில் உங்களுக்கு வேலையை கொடுக்க சொன்னீங்க அப்படின்ட்டு அதிகாரம் பண்ணிட்டு போயிட்டாரு தமிழ்நாடு அரசு பின்னாடி போட்டிருக்கு புது சட்டமாக இருக்குது சாப்பாடு கூட கொடுக்க கூடாதுன்றாங்கம்மா திருவிழா பாதையில் தங்க கூடாதுன்னாங்க கொட்டா போடக்கூடாதுன்னாங்க சாப்பாடும் கொடுக்க கூடாதாம்மா கிரிவல பாதையில் வந்து இந்த இடத்தோட மரியாதை எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நம்மளையில வந்து அன்னத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறது கண்டிப்பா நடக்கும். இல்ல இப்ப நடந்ததா அது? போறாரு சாப்பிட்டவர் இந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்க வாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க. இல்ல ஐயா இது நானு அருணாச்சலேஸ்வரர் நிப்பாட்டிட்டு வண்டி நிப்பாட்டி யாரை கேட்டு சாப்பாடு கொடுக்குறேன் கிரிவலுக்குள்ள சாப்பாடு கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு கொஞ்சமாவது மக்கள்கிட்ட இருக்கு. அதை கெடுத்துட வேண்டாம்னு சொல்லி ஏதாவது முடிஞ்சா பாருங்க. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா முடியல அப்படின்னா அது வேற மாதிரி நடக்கும். கண்டிப்பா நடந்தே தீரும். கண்டிப்பா அண்ணாமலையார் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு ஐயா. இல்ல நின்றுட்டு இருக்காரு, கையேந்தி இப்படி நின்றுட்டு இருக்காரு. சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கெல்லாம் வயசு இருக்கு, நல்லா இந்த இடத்தோட இதே மரியாதை என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாருமே இறை சிந்தனையை கெடுக்க பாக்குறாங்க. குடிசை எடுத்துட்டாங்க, ஐடி கார்டு ரெடி பண்ணுறாங்க. ஐயா வாங்கிக்கோங்க, ஐயா வாங்கிக்கோங்க சாப்பாடு ஐயா. நீங்க இல்லை ஐயா, அங்கிருந்து வரேன் எல்லாருமே நினைஞ்சுதான் இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இப்படியே நான் சாவறேன், அப்பயாவது அவங்களுக்கு தெரியட்டுமே, இப்படியே நான் சாவறேன்றாரு. நிறைய பேரோட வயிற்றுச்சல் வாங்கிட்டு இருக்காங்க. சாமியார் சன்னியாசிங்கிறவங்க வந்து வேற்றுக்கிற இடத்துல இருந்து வரல சாமி. எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுல இருந்து, எல்லாரும் நல்லா வாழ்ந்தவங்க தான். ஒரு தாய் வயிற்றுல இருந்து ஒரு கொச்சையை சொல்லணும்னா ஒரு தூய்மையில இருந்து வந்தவங்க தான். யாருமே வந்து வேற இதுல இருந்து பிறந்தோ வந்தோ கிடையாது. இங்க வந்து ஒரு தர்ம சிந்தனையை கெடுத்து இந்த மண்ணோட மகிமையை கெடுத்துட வேண்டாம். இது இந்த அரசியலுக்கும் சரி மக்களுக்கும் சரி முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. சாமிக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு, சமுத்திரத்தில் கண்டுபிடிச்சாங்க ஆந்திராக்காரங்க. சொன்னாங்க அன்னைக்கு மீட்டிங்ல, அன்னபூர்ணேஸ்வரர் ஒரு பேர். அன்னபூர்ணேஸ்வரர் இருக்கு, சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே இருப்பாரு. இல்லை கொடுக்காதுன்னு சொன்னா அழிச்சிட்டு போயிரு. ஆமா, எவ்வளவோ பார்த்துருச்சு, எவ்வளோ பேரையும் பார்த்துருச்சு. இதுல நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், திருடனும் இருக்கான், கொலைகாரனும் இருக்கான், கொள்ளைக்காரனுமே இருக்கான். இருக்கிறான்னா அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கமோ சட்டத்திட்டமும் போட்டுக்க தண்டனையை விட ஹெவியா நடந்துட்டு இருக்கு. இதை மீறியும் இவங்களோட அராஜகம் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா அண்ணாமலையாருடைய சாப்பாடு கொடுத்துருங்க ஐயா. எல்லாருக்குமே வாங்கினாரு, ஆனா வேற ஆள் வாங்கி போடுறது நாங்க என்ன செய்வோம்? அன்னத்தை வந்து இந்த அன்னமா எதுக்காக கொடுக்க வேணான்றாங்க? அண்ணாமலையில அன்னத்தை வந்து தடுக்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது ஐயா. தடுக்கிறாங்க ஒரு அதிகாரி ரூல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பசியா இருக்குன்னு வாங்கி சாப்பிடலான்னு போய் நின்னேன். அது அந்த ஆளுக்கு எது சாப்பாடு கொடுக்குற? இதெல்லாம் யாருக்கு? 100 பேர்ல 10 பேர் உண்மையா இருக்காங்க சாமி. வாக்கு வந்து அந்த வயிற்றுச்சல வாங்கிக்க வேணாம் யாரு ஐயா. அந்த 100 பேருக்குமே வயிறு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, கெட்டவனா கூட இருக்கட்டும் ஐயா. ஐயா எவ்வளவு தப்பு பண்ணவனே அரசு ஜெயில தூக்கிமா சாப்பாடு போட்டு தான் வந்து பாத்துக்கிறாங்க. சொல்றது சாப்பாடு இல்லாம யாரையும் ஆமா, வயிறு ஒண்ணு இருக்குல்ல ஐயா. வந்து பிச்சை கேட்கணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. அந்த மனசு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. இதை வந்து பிச்சைக்காரனை உட்காந்து நாங்கள் பேசுறோம், அவங்க பார்வைக்கு நாங்கள் பிச்சைக்காரன் தான். ஆனால் வந்து தர்ம சிந்தனையா ஆன்மீக சிந்தனை எல்லாமே இங்கே யாருமே கிடையாது. சரியா? அதை வந்து அவங்க உணரணும். அவங்க உணரலை அப்படின்னா கண்டிப்பாக உணர்வாங்க. கண்டிப்பாக உணர்வாங்க ஐயா, கண்டிப்பாக உணர்வாங்க ஐயா. கண் கூட பார்த்தேன், எனக்கு வயசு இருக்கு சாமி. அவங்கெல்லாம் எந்த சிந்தனையில் எப்படி வந்திருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏன் இந்த அளவுக்கு மோசமா பண்றாங்க? மோசம்ன்றது இல்லை, அதுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு துறைன்னு ஒரு இன்னைக்கு இத்தனை பேர் க்ளீன் பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கே சங்கடமாக தான் இருக்கு, நம்ம போடுற எச்சில் அவங்க கூட்டுறாங்க அப்படிங்கிறப்போ. அப்போ அந்த மனசு அவங்க சம்பளத்துக்காக பார்க்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் துறை இருக்குன்னா நீ ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. தாத்தா போய் சாப்பிட்டு தாத்தா, பார்த்துக்கலாம் போ தாத்தா. இல்லைங்க, அன்னைக்கு நைட்டு பண்ணிட்டேனே, நேற்று சாப்பாடு இல்லை, மலையில நனைஞ்சு நாங்கள் இருக்கோம். நீ கொடுத்தா தான் நான் சாப்பிட முடியும்.
இல்லை யோசனை பண்ணி பேசுங்க ஐயா. நம்ம வந்து தான் உங்ககிட்ட வந்தோம். கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க ஐயா. பாரு, மன நோவக்கூடாது, எங்கள் மன நோவக்கூடாது. கண்ணீர் விட்டு அழுதால் நம்ம பேரனு கண்டிச்சிருவான். அதனால தான் நான் சாப்பாடு ஒரு நாள் கூட தவறாம எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வயிற்றுக்கு தான் நான் வந்து கேட்டோம், என்னத்து வேறு எதாவது கேட்டோங்களே. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, அண்ணாமலையாரே வந்து தடுக்க மாட்டாரு. இவங்க அண்ணாமலையார்கிட்ட விளையாடுறாங்க. அப்படிதான். யாருக்கிட்ட விளையாடுறாங்க? அண்ணாமலையார்கிட்ட விளையாடுறாங்க அவங்க. கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. சாமி வாங்க சாமி. கோயம்புத்தூர் சாமி. நமச்சிவாய நமச்சி. ஐயா தேவைன்றப்ப கொடுக்கும் அது. ஏன்னா நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க அதனால என்ன பண்ணுங்க, கிட்ட வந்து டெய்லி காலைல பேஸ்ட் அப்படின்னு பிரஷ் அப்படின்னு போடும். சரி சரி வாங்க வாங்க. 2 பேரும் வந்து தூக்கி முடிந்தான். நமச்சிவாய நம்ம. அவருக்கு ஒரு வெள்ளை சாப்பாடு, ஒரு குழம்பு சாப்பாடு, தண்ணி. அவருக்கா? சரி சரி சரி. என்ன சமய பௌர்ணமி என்ன எப்படி போச்சு? அருமை அருமை. பக்தர்கள் நம்மளை பாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய பேர் வந்து காசு கொடுத்தாங்க, அப்புறம் விபூதி கொடுத்தாங்க, நல்ல வாழ்த்துக்கள் சொன்னாங்க, தைரியம் சொன்னாங்க, உங்களையும் கேட்டாங்க, உங்களையும் சொல்ல சொன்னாங்க. நல்லா ரொம்ப சந்தோஷம். சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையார் இருந்தாலும் அன்னதானம் கொடுத்தவங்க அண்ணாமலையார் எல்லாம் சூப்பரா இருக்கணும். ஆமாங்க சார். ஓம் நம சிவாய். அன்னதானம் செஞ்ச எல்லாரும் ஓம் நம சிவாய் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. அருணாசல சிவா. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமாமா. நீங்க சோகமா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க எப்ப சோகமா இருந்தீங்க? இல்லைங்க, அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் வந்து 170 ரூபாயா 120 ரூபா கொடுத்து நாங்கள் 2 பேரும் வச்சுங்க, எங்கள் 2 பேரும் கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க, எனக்கு எப்பவும் கலக்கெல்லாம் சிரிக்கணும், நாங்கள் டெய்லி பார்க்கணும். பரவாயில்ல. நிறைய பேர் சாமி, உண்மையில் நிறைய கணக்கே இல்லைங்க. நம்ம வீட்லையும் கூட அவ்வளோ அன்பு செலுத்த மாட்டாங்க, அவ்வளோ அன்பு செலுத்திட்டு போறாங்க. பரவாயில்ல, ரொம்ப அதுதான் மக்கள். இப்ப தெரியுதா அந்த வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப 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 மனசு உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாருமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல வேலை உங்களை பார்த்துட்டு எனக்கு நிம்மதியா இருக்கு, அது இல்லைன்னா பார்க்கல எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணாங்க. சரி, அது வந்து ஸ்வீட்டு வேண்டான்ட்டு. இந்த பாதாம் பருப்பு சாப்பிடுவீங்களா? ஓ, இளமாறன் சாமி குத்தாரு. சரிங்களா? என்கிட்ட பாக்கெட்ல இருக்குது, நீங்க சும்மா இருக்கும்போது சாப்பிடுங்க. சரி சரி சார். ஓ நமஸ்கார். அவரு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, அவருக்கு யார முறுக்கெல்லாம் வாங்கி நமக்கு பரவாயில்ல. கோயம்புத்தூர் சாமி பக்கத்துல உட்காந்தா எல்லாமே கிடைக்கும். அப்ப என்ன நம்ம அன்பான அப்படியா நல்ல மனசோட நல்ல மன நிறைவோட நம்ம மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாம நம்ம பிரதிபலிச்சுனாவே அது மக்களுக்கே புரியும். ஓ இவங்க எந்த கள்ளங்கப்படமும் இல்லாதவங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து ஒரே மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. இங்க கேரக்டர்ஸ் வைஸ் வேற ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. அந்த மாதிரி மாறுறவங்கள பிடிக்காது மக்களுக்கு. ஒரே மாதிரி எல்லார்கிட்டயும் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பிடிக்கும். சரிங்களா? மழை வராம என்ன வேணுங்க? சரி சாமி, சந்தோஷமா சிரிச்சுட்டே போவோம் உங்க ரசிகர்களுக்காக. டெய்லி எப்பவுமே அன்பான உத்தரவு சொல்லிருக்காரு. சரி சரி, நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. வரட்டுங்களா? வாங்க சாமி. ஒரு அம்மா வந்து இப்ப தொடர்ந்து பேர் மறந்துட்டேன், நம்ம சொன்ன கனிமொழியா. சரிங்க சார், வர சாமி. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க சாமி. யார் தெரியுமா அவரு? அடப்பாவி, அவர் யாரும் தெரியல? வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களை தெரியலன்றா ஐயா. அவன் உட்காந்துக்கிறானே, அவன் எவ்வளவு அவனுக்குலாம் வந்து இருக்கும். முன்னாள் தலைவர் ஐயா, அண்ணாமலையார் கழகத்தோட முன்னாள் தலைவர் தெரியலன்றான் அவன். ஐயோ, இப்போ தலைவர் தாங்க, தலைவர் வரணுங்க. அப்போ முன்னையும் தலைவராக வரணும், இப்பவும் தலைவராக வரணும், முன்னாடி வரணும். ஐயா நல்லா இருக்கணும். சரி, இந்த மாநிலத்தில் வரணும்னு ஐயா வாழ்த்துறேன். சரி ஐயா. சரி சரி சரிங்க. இன்னொரு வாட்டி தெரியல, நீ தெரியலன்றான் ஐயாமா. நீங்க என்னைக்கு முன்னேற்றம் வரணும், மாநிலத்திலே வரணும், மாவட்டத்திலே வரணும். நீங்க முன்னாள் தலைவர் தானே? நான் முன்னாள் தலைவருங்கய்யா. அதனால இப்ப தலைவரும் வருங்காலத்துக்கும் தலைவரும் முன்னேற்றம் வரணும் ஐயான்னு சொல்றேன். நான் வரணும்ன்றீங்களா? நீங்க இந்த நாட்டுக்கு தலைவராகவும் இந்த ஒரு செயலாளராகவும் வருங்காலத்துக்கு வாங்க ஐயான்னு நான் சொல்றேன். நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? வருங்காலத்துக்கு இப்ப இல்ல, இன்னும் 1 வருஷம் கூட ஆகட்டும், அன்னைக்கு கூட இன்னும் 1 வருஷம் கூட ஏச்சு கூட நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, வசதி ஏற்பட்ட நல்லது தானே ஐயா. தலைவராக நிம்மதி இருக்காது, கம்னு இருங்க. போங்க, போயிட்டு வாங்க. மாநிலத்திலயா? சரி, போயிட்டு வாங்க. சாமி, சாப்பாடு வாங்கிங்க. வாங்க 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 வாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்து வாங்க.
வணக்கம் வாங்க சாமி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஆ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வணக்கம்மா, வணக்கம்மா. வாப்பா வாப்பா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷமா. ஐயா சாப்பாடு வாங்கிக்கங்க வாங்க. ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிக்கங்க. சரிம்மா சரிம்மா. சரிங்க சார். ஒரு வேட்டி இருந்து வேண்டியதானே. போர்வை வேஷ்டி தரேன் தீபாவளிக்கு. அதுமா நமச்சிவாய். இங்கே தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்ல இருப்பாரு பாருங்க. நமச்சிவாய். என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நமச்சிவாயம். நமச்சிவாயம். வாங்க. பீட்ரூட் சாப்பாடு இது வாங்க. வா மாப்பிள்ள. ஒன்று வாங்கிக்க. குடுவா. டைம் ஆகுதுடா. வாடா வாடா. என்னடா வேஷ்டி சட்டெல்லாம் வச்சுங்கிறா? என்னைக்கு யாரு கொடுக்க சொன்னது? ஃபோன்ல பேசினாங்கல்ல. யாரா பேசுனது? ஆமா நேற்று சொன்னாங்களே வேஷ்டி சட்டையா? அம்மா வாங்க. அம்மா வர இருங்க. ஐயா வாங்க வாங்க சாப்பாடு. ஒரே நிமிஷம் இருங்கம்மா. வாங்க வந்துடுறா. சங்கர் சாமி என்ன பண்றீங்க? எங்க போயிட்டு வரீங்க? ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்க. கோட்டுலாம் வரல. வரும் வரும் வரும். கோர்ட்டு கிட்டலாம் வரணும்னா கோர்ட்டு கேஸுக்கு போகணும் நான். அப்படிதான் ஏற்றி விட்டுருவாங்க நம்மள. அம்மா சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க. சாப்பாடு வந்து தினமும் மொழி உங்களுக்கு தெரியல, தெலுங்கு. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா. அம்மா அதெல்லாம் வேணாம்மா. அதெல்லாம் கொடுங்கம்மா. அம்மா தம்பிகிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க அவங்ககிட்ட கொடுங்க. சரி சரி பரவாயில்லம்மா. அம்மா நமச்சிவாயம்மா. அந்த சாப்பாடு மட்டும் வாங்கிக்க. அப்புறம் நான் இது ஒரே ஒரு சாப்பாடு ஒன்னே ஒன்று வாங்கிக்கங்க. எப்படி இருக்கு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. அருணாச்சலம் அருணாச்சலம் சிவாய நமக. வாங்கம்மா. நமச்சிவாய். சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. ஆதார் கார்டு வச்சுக்கிற? எப்போ எடுத்துன்னு வந்தா? ஆதார் கார்டு இல்லைன்னா இது என்னோட ஊருது. இது ஊருது. எங்க ஊருது? சொந்த ஊர்ல இருந்து. சொந்த ஊர்ல இருந்து வந்ததா? இதான் செந்தில் மாதிரியே இருக்குடா பாக்கிறதுக்கு. இது ஆமா இது. ஓகே 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 ஓகேடா. ஓகே சூப்பரா இருக்குடா போட்டோல. அது சின்ன வயசுல. ஓஹோ. அப்புறம் யாரு வந்தது கிரிவல பாதையில் ஒன்று பார்க்கறதுக்கு? நிறைய வந்தாங்கண்ணா. சாப்பிடண்ணா. குரா குரா. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பீட்ரூட் சாதம் கொடுண்ணா. நான் 2 செட்டு கொடுண்ணா. இப்போ என்ன சொன்னாங்க? ஒரு வேலை மோப்ப முடிக்கிறான் போலதுடா மூக்குல. நமச்சிவாய நமக. இன்னொரு செட்டு கொடுத்துட்டுமா? கொடுத்தண்ணா. ஓம் நம சிவாய நமக. சரிண்ணே போயிட்டேண்ணே. எல்லாத்தையும் முடிச்சுண்ணே. முடிச்சா போதுமா? அன்னைக்கு ஏன் லேட் ஆச்சு? செய்யறதுக்கு லேட் பண்ணிட்டாங்கடா. எல்லாம் என்ன பண்றது? நிறைய பிரச்சனை வரும்போது. என்ன பிரச்சனை? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல. இல்ல இல்ல நீங்க செய்யறதுக்கே லேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு உட்காந்து எல்லார்கிட்டையும் சாம்பிராணி அடிச்சுட்டு வந்தேன். லேட் பண்றாங்க வர வர. இப்பெல்லாம் வந்து மழை அதனால காலைல சீக்கிரம் வர முடியலன்றாங்க. காலைல மழை பெஞ்சு நின்றுச்சுல்ல. வச்சுட்டாரியா? மழை இருந்தா கூட ஒரு கொடை பூச்சி வந்துடலாம்டா. அது என்ன 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆகுது. எல்லாமே கிட்ட எல்லாருக்குமே ஓரளவுக்கு. என்ன மாப்பிள நல்லா நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியே கிடையாது. சொல்லிடுங்க. என்னது? ஒரு 3 மணிக்கு வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சொல்லுடா. வருவாரு. சொல்லுவா. எத்தனை மணிக்கு போற? 3 மணிக்கு. 3 மணிக்கு இங்கிருந்து கிளம்புறியா? ஆமா. அங்க எத்தனை மணி ட்ரெயின்? இங்க அங்க 4 மணிக்கு மேல இருக்கும். டேய் ட்ரெயின் எத்தனை மணிக்குடா? எங்க இருந்து ட்ரெயின் டைரக்டா போற? இங்க இருந்து திருநெல்வேலி விழுப்புரம் போயிடுறேன். விழுப்புரத்துல அங்க விழுப்புரத்துல எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 8:20. 8:20 கரெக்டா இருக்கும். அப்ப சரி. அப்புறம் யார் வந்து பார்த்தது?
அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். அதான் ஏசி கோச். ஏசி கோச். ஏசி கோச். சாரி, ஏசி இல்லாம போக மாட்டீங்களா? அது பயலுக்கு பாசத்தை பொழியிடானுவ. ஓஹோ, ஆமா. சரி சரி. அந்த நம்ம ஏசி கோச்சில் வரணும்னு ஆசைப்படுறானுவ. சரி சரி சரி, போயிட்டு வா, ஜாலியா போயிட்டு வா. என்ன யார் ஃப்ரெண்டுங்க புக் பண்ணாங்களா? ஆமா. சரி சரி. ஏசி கோச். அவ்வளோ வருது. என்னன்னு இங்கிலீஷ் அவ்வளோ என்ன சொன்னாங்க வந்து பௌர்ணமியில மக்கள்? மக்கள் அவ்வளோன்னு சொல்லல. பாதி பேர் நான் இந்த இடமே தெரியல. ஏன்? ஏன்னா டென்ட்டு போட்டு இறங்கி விட்டு மழை மழையும் பெஞ்சிச்சு. நானும் வெளியே வரல. நான் கணேசையா இந்த அம்மா ரெண்டு பேர் தான் பார்த்தாங்க. சரிடா சரிடா. சரி, அப்ப போயிட்டு வா, ஜாலியா என்ஜாய் பண்ண. கண்டிப்பா. என்ன பார்க்கலாம். ஒரு வாரம் கிரிவலபாதிக்கு லீவு. கிரிவலபாதிக்கு ஏன் லீவு? நீ இல்லைன்னா கிரிவலபாதியே லீவு. நீ லீவு. ஆமா. போயிட்டு வா, பத்திரமா ஆயிட்டு போயிட்டு வா. மழை காலம், அம்மா பத்திரமா ஆயிட்டு போயிட்டு வா. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? வேற என்ன? வேற நீ சொல்லுங்களே. டைம் ஆகி போச்சு. ஆசிரமத்துக்கு வேற இன்னைக்கு ஆசிரமம் போறேன். கேக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆசிரமம். ஆமா, ஆசிரமம் போற. கேக்கு, ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, ஆசிரமத்துல கொடுக்க போறேன். ஆமா, அதனால டைம் ஆகி போச்சு. இப்ப வேற நான் இன்னும் முடிச்சுட்டு சாவித்திரி கிட்ட போய் மாயணும். ஆமா, போயிட்டுமா? பாய் பாய் பாய். பாத்துக்கோண்ணா. கட்டுமாடா? பாத்துக்க. என்னடா தேர்ற? பாய் பாய் பாய். நமச்சிவாய நமக. விடுங்க. பசியா? சாப்பிடலையா? பசியா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. போய் சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. நான் பசி தாங்க முடியலையா? விட்டா வண்டிக்குள்ளே ஏறிடுங்க போலகுது. ஓம் நம சிவாய. மலேசியா சாமி பார்த்து சொல்லிட்டு வந்துக்கிறீங்களா? அதுக்குள்ளே பேக் தூக்கி போடுறாங்க. இப்படி திரும்பி வர்றதுக்குள்ள கேக்குறீங்க? இன்னும் தனி பாட்டில். நமச்சிவாய நம. வா தாத்தா. 2 சாப்பாடு. 2 சாப்பாடா? ஆமா, இந்த சாப்பாடு மட்டும். எந்த சாப்பாடு மட்டும்? கலர் வேண்டாம், வெள்ளை தான். எல்லாமே வெள்ளை கலர் தான் சாப்பாடு. கலர் எங்கேயா பெயிண்ட் அடிக்கல. போயிட்டுமா? போயிட்டு வா. நமச்சிவா. போயிட்டா. விடு. சாவித்திரி என்ன பண்ற? ஜோட முருக ஜாலியா பத்து தூங்குற? இல்லப்பா, இப்பதான் அப்படி இடுப்பு நோவுதுன்னு சாயறியா? எனக்கு எங்க ராவுல தூக்கம் வருது. தூக்கமும் வரல, ஒண்ணும் வரல. ஏன் ராவுல தூக்கம் வர மாட்டேங்குது? கொசு கடிக்குதா? என்னவோ. கிண்ண எடு. சோறு கிடைக்குது நிறைய. கார குழம்பு எடுத்துன்னு வந்துக்கிறா? இல்லப்பா, குடுத்துட்டாங்கப்பா. என்னதுப்பா? சப்பாத்தி. சோறு கொண்டாந்து குடுத்துட்டாங்கப்பா. குடா சப்பாத்தி. வேணாம்பா, சோறு கொண்டாந்து குடுத்துட்டாங்க. வேணாம். சப்பாத்தி. நான் இல்ல வேற ஒருத்தன் குடுக்குறாங்க. வேணாம்பா, சாப்பாடுக்குதா? சோறு கிடைக்குது நிறைய, தின்ன முடியல. ஆமா, வேணாம்பா. சரி. தண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. 2 கூட யார் எடுத்துன்னு வந்துக்கிட்ட? அந்த எடுத்தா சொன்னா, அங்க இருக்கிற ஆளுங்க தான். அந்த உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க தான்பா. யாரும் இங்க ஆளுங்க எத்தனை வர சொல்லிட்டியா? அவங்க தான் எடுத்துன்னு வந்து பக்கெட் பூரா தண்ணிக்குது, குடம் பூரா தண்ணிக்குது. இப்பதான் எடுத்தாந்து வச்சாங்கப்பா. சரி. கார குழம்பு மட்டும் ஊத்துட்டோமா அந்த சோத்துல? வேணாம்பா. குழம்பு ஊத்துறேன். வேணாம்பா. இல்ல பாட்டி, சாப்பாடு வேணாம். சரி விடு. குளிக்க வேண்டியதானே? எனக்கு வேணாம், ஜுரம் அடிக்குது. ஜுரம் அடிக்குதா? ஆமா, உடம்பு சரியில்லாதுக்குது எப்ப பார்த்தாலும். உனக்கே உடம்பு சரியில்லை? ஆமா. ஆஸ்பத்திரி போலாமா? வேணாம். சரி விடு. இந்தா
நீட்டி வாங்க. வேணாம் எனக்கு எதுவும் சொல்றத கேள் சாவித்திரி. வேணாம் எதுவும் சாப்பாடு கிடையாது இது. இந்த அப்படி கை நீட்டா தானே தெரியும் என்னன்னு. என்னன்னு புடவை ஓரம் வச்ச புடவை. வேணாம் எனக்கு டிவி புடவை டிவி புடவை. வேணாம்பா நீங்க வச்சுக்கோப்பா. சரி நான் வச்சுக்கிறேன். வேணாம் எதுவும் சாமி எதுவும் வேணாம். புடவை மாத்தி போட்டு பாட்டி. வேணாம்பா இந்த இருக்கிற பொடியே வீணாவும். சொல்றத கேளு. வேணாம் உங்க வீட்டுல குட்டாமிச்சாங்க, தட்சிணாமூர்த்தி வீட்டுல இருந்து குட்டாமிச்சாங்க. சாவித்திரி எடுத்து போய் கூட அந்த கபோர்ட்ல இருந்து. சும்மா சும்மா இல்ல சார், குட்டாமிச்சாங்க தட்சிணாமூர்த்தி வீட்டுல இருந்து. எனக்கு தேவை பின்ன அவங்க தான் போற வழியில குட்டாமிச்சாங்க. சாவித்திரி புடவை இது, அதுகிட்ட போகும்போது எடுத்து போய் கொடுங்க, அவங்க தான் குட்டாமிச்சாங்க. ஜாக்கெட் தான் உன் ஜாக்கெட் தான், உன் ஜாக்கெட்டையும் சேர்த்து தான் குட்டாமிச்சாங்க. இந்த பேர் கொடுக்குறேன். அப்புறம் என்ன, நான் சும்மாவா சொல்றேன்? நீங்க என்ன வேலை இல்லையா? புடவை போய் புதுசா வாங்கின ஒரு கடையில இந்தா ஓர அடிச்சு வச்சுக்கிற பாரு. வைக்க இடம் இல்லாத தவிக்கிறேன். இந்த புடவை கட்டிக்க சொன்னாங்க அவங்க. இட்டு ஊருக்கு இட்டும் போறாங்களா, உன்ன வீட்டுக்கு இட்டும் போறாங்களா வந்து இந்த புடவை மாத்திக்க சொன்னாங்க. வந்து யார் சொன்னது? வாசு பொண்டாட்டியும் தட்சிணாமூர்த்தி வீட்லயும் சொன்னாங்க. மீரா இருக்காங்கல்ல, மீரா அவங்க சொன்னாங்க அந்த புடவை கட்டிக்க சொல்லு சாவித்திரியா, நாங்க வந்து கூட்டிட்டு போறோன்னே. ஓரம் வச்சுக்கிட்டான்னு பாத்து தெரியல ஜாக்கெட்டே இல்ல. இந்த ஜாக்கெட் உன் ஜாக்கெட் தானா இது? இந்த சொல்லிட்டு வரேன். ஆமா புடவை கட்டியும் ரெடியா இருக்கு சொன்னாங்க. உன்ன பழைய புடவை அவுத்து கடாச்சிட்டு புது புடவை கட்டியும் ரெடியா இருக்கு சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு அது. ஆமா அவங்க தான் குடுத்து அமிச்சாங்க புடவை. என்ன கட்டிங் ரெடியாரு வந்து கூட்டிட்டு போவாங்க. சரியா? நினைச்சீங்கன்னா ரெடியாருன்ற தலைக்கு லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோ. தண்ணி தெளிச்சுக்கின்னு தான் உக்காடுறோம். குளிச்சிட்டியா? அப்ப குளிச்சிட்டியா? பாவி. சரி 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 குளிச்சிட்டு இப்ப. சரி குளிச்சிட்டு ரெடியாரு. பவுடர் கவுடர் வாங்கி வர பூசிட்டு ரெடியாரு. எனக்கு எதுவும் வேணாம். சரி 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 அவங்க தான் குத்த அமிச்சாங்க. சாவித்திரி கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இந்த புடவை குத்து, அது பழைய புடவை ரொம்ப நாளா கட்டிங்குது, வீட்டுக்கு வரப்போது ரொம்ப நாள் கட்டின புடவை வேணாம், நல்லா இருக்காது. இந்த கபோர்ட்ல இருந்து செல்ஃபுக்கு இல்ல பாந்து 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 உள்ள இருந்து எடுத்து கொடுத்தாங்க புடவை. இது உன் புடவையாமே இது? என்னவோ தெரியல. ஓராட்சிக்கு தான் பாரு. அப்புறம் நான் போன பிறகு வாங்கி வாங்கி என்ன போறேன். இந்தா பாரு ஓராட்சி கை காமி. இந்தா பாரு அப்படியே. உனக்கு இஷ்டம் இல்லதான் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க? புடவை புது புடவை கட்டி இருந்தா தானே கூப்பிடுவாங்க வீட்டுக்கு கூப்பிடுறவங்க. இதுக்கெல்லாம் இடம் இல்லப்பா. இந்தா கவரு கவர் இந்தா துணி வைக்க பிளாஸ்டிக் கவர் இந்தா. துணி வைக்க இடம் இல்லாத அவஸ்தைப்படுறாங்க. இந்த பக்கம் திரும்ப பாட்டியே, இந்த பக்கம் தான் ஓட்ட ஓட்ட. அதான் ஓட்ட. குச்சிக்கோ. ரெடியாரு வந்து கூட்டிட்டு போவாங்க. போயிட்டு வெஞ்ச உடனே வந்து கூட்டிட்டு போறாங்களா? நீ குளிச்சுட்டு ரெடியா வாங்கினாங்க அவங்க. குளிச்சுக்கிறியா? வரட்டா அவங்க புடவை அப்ப கட்டி ரெடியா இருந்தா தானே அப்புறம் உடனே கூட்டிட்டு போறாங்கன்னா என்ன குளிக்க கட்டி அங்க கூட போய் குளிச்சுக்கலாம். அவங்க இந்த புடவை கட்டின்னு வரவானான்றாங்க. அங்க பழைய புடவை கட்டின்னு கூட்டாங்க. புடவை குத்தா போட்டுக்கினா என்ன வேணான்னுதா? இங்க என்ன தண்ணி வசதியா கீது? ஒரு பக்கெட் பூரா தண்ணி. நான் சொல்றது என்னன்னு அவன் சண்டிக்கு வருவானுங்க. நினைச்ச இடமெல்லாம் போகும் தண்ணி. ஓஹோ அதனால குளிக்காம இருக்கிற நீ? வேற ஒண்ணும் இல்ல. சரி தலையில் தண்ணி தெளிச்சுக்க வழக்கம் போல. தெளிச்சுக்கினியா? சரி அந்த பக்கெட்ல கொஞ்சம் சோப்பு கலந்து தெளிச்சனா சோப்பு போட்டு குளிச்சுன்ற மாதிரியாவது ஆகும்ல. ரெடியாக்கிறியா? வந்து கூப்பிட்டாங்கன்னா போனா பத்திரம். இப்ப நான் போன உடனே குளிச்சுட்டு கட்டணும். இப்பயே வந்துடும். எப்படா இப்ப வராங்களா? எப்படா வராங்க? அரை மணி நேரத்துல வந்து கூட்டம் போறாங்களா? அப்புறம் அந்த புடவை நீ வச்சு நஞ்சு போச்சுன்னா புது புடவை. சரி உட்காரியம்மா உட்காரியம்மா உட்காரு. ஹரிகிருஷ்ணன் பெருக்கு வா. பெருக்கிட்டு எல்லாத்தையா? ரைட்டு விடு 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 விடு. ஜோரம் அடிக்குதா? எங்க போய் மறைச்சு வைக்குது புடவைய? ஈரத்துல போய் பூரா ஈரமாக்குது. மேலே வை அப்படியே மேலே வை. அப்படியே வை.
அதனாலதான் உன்னை கூட்டும் போறாங்களாம். வந்து மழையில நீ நனையிறியே கஷ்டப்படுறியன்ட்டு உன்னை கூட்டும் போறேன்னு சொல்றாங்க. புடவெல்லாம் கொடுத்து அமைச்சுக்கிறாங்க. புரியுதா? சரி வரட்டும். டீ வேணுமா? வந்தப்போ ஆட்டோல இட்டு போறாங்களா? தொல்சி தானே? மீரா வராங்களா? அவங்க அவங்க 2 பேருமே வந்து கூட்டு போனோமா? யாருன்னா ஒருத்தர் வந்தா போக மாட்டியா? யாருன்னா ஒருத்தர் தான் வருவாங்க. 2 பேரும் எப்படி வருவாங்க உன்னை கூட்டு போறதுக்கு? ஆட்டோல இடம் பத்தாது. அப்புறம் சரி போயிட்டு வரட்டுமா? அவங்க கிட்ட போய் என்ன சொல்லிட்டேன், பாட்டி புடவை மாத்திக்குதான் நீ இப்ப கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லட்டுமா? சரி ரெடியா இருந்தா போயிட்டு வரா. தண்ணிக்கு இது முடிஞ்சா குளிச்சிரு. பத்திரம் நஞ்சிர போது பரவாயில்ல. நாளைக்கு மாத்தி இருக்கணும். ரெடியா? மச்சிவாயம் சாமி சாப்பிடுங்க. சாமி சாப்பிட்டே இருங்க. உட்காருங்க. இல்ல உட்காந்து சாப்பிடுங்க. முடிச்சிடலாம். 5 நிமிஷம். நான் கூட அங்க வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி வந்திருக்கீங்கல்ல? சாப்பாடு எல்லாருமே கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. ஏன்னா நீங்க டைம் ஆயிடுச்சு சாமி வர்றதுக்கே. நீங்க வந்து மணி 12. நீங்க உட்காந்து சாப்பிடுங்களா? இருக்கட்டும் சாமி. உட்காந்து சாப்பிடுங்களா? எதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா சரி வந்தோன்னு அதை முடிச்சிடலாம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க போனீங்கன்னா சரி இதை முடிச்சிடலாம். நானே மாரிமுத்து வரைக்கும் கொடுத்துட்டு திரும்பிடுவேன். ஆனா இன்னைக்கு டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஆமையா. அதனால எல்லாரும் பசியா இருப்பாங்க. நான் போகும்போது எல்லாம் பசியில வாங்குறாங்க. அதனால பாட்டி வரைக்குமே கொடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். சாவித்திரி பாட்டி வரைக்குமே கொடுத்துட்டு. சாப்பிட்டீங்களாமா? ஏமா உட்காருங்க. நான் கிளம்ப போறேன். அவர் பசியில இருக்கிறாரு. அவரு உட்காருங்க. எனக்கு வந்துட்டு நான் பதனம் கடந்தாச்சு. இங்க உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா நான் கிளம்புறேன். வாங்க. நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு இப்ப இங்க இருந்து நான் ஆசிரமம் போனோம். வாங்க சாமி. நான் ஆசிரமம் போனோம் சாமி. இப்ப கரெக்டா 4 மணிக்கு அந்த ஆசிரமத்துல கேக் எல்லாம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதனால நான் ஆசிரமம் போனோம். நம்ம நாளைக்கு வந்து ஏன்னா நான் அப்படியே இப்படி போனாதான் எனக்கு அந்த பக்கம் டிராபிக்ல போயிட்டு மறுபடியும் போறதுனால இப்படி போனாதான் சீக்கிரமா போகும். பௌர்ணமி நல்லபடியாக முடிந்தது. அதை சொல்றதுதான் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சதா? நான் வந்து பேசுறேன். பசியில இருக்காங்க அவங்களா? ஐயோ வரட்டுங்களா? போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன் சாமி. நாங்களும் பசியில இருக்கிறோம். ஆசிரமத்துல குழந்தைங்க 400 பேருக்கு இன்னைக்கு கேக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் இன்னைக்கு. அதனால போறேன் சாமி. போயிட்டு வரேன் சாமி. வரேன். அம்மா இங்க உட்காந்து சாப்பிடுங்க. வாங்கம்மா. அந்த அம்மா முடிவே போட்டாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மொக்க போடுவாங்க. எங்க உட்காந்து சாப்பிடுறீங்க? வாங்க. இல்ல நீங்களும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இம்மா நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க. நானும் பார்த்தேன். அம்மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா. கத்துங்களா? சாமி போயிட்டு வரேன். நானு போயிட்டு வரேன். சரிங்க வரேங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கம்மா. பசியை போட்டுங்க ஃபர்ஸ்ட். யார் வந்து வீடியோ எடுத்தது? வந்து வீடியோ எடுத்துட்டு போனாங்களா? தண்ணி பிடிச்சிட்டு டீ வாங்கி கொடுத்தாங்களா? பாட்டி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதான் இப்போ வந்து சாப்பாடு போட்டு வீடியோ எடுத்துட்டு போனாங்களாம். Arunachala Shiva Arunachala
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே விடாமல் கலந்த நொழிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா